யாரோ திலகாவா தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியும்னு சொல்லு. ஏமா சொல்லுங்கறல்ல, சொல்லு. தெரியும்னு சொல்லு. ஏமா அப்படி சொல்ற? நான் சொல்றேன்ல, உடனே தெரியும்னு சொல்லு. சொல்லு. என்ன பேர் சொன்னீங்க? திலகா, திலகாவதி. ஓ, திலகாவா? நீங்க டக்குன்னு கேட்ட உடனே எனக்கு நினைவுக்கு வரல. எனக்கு தெரியும், தெரிஞ்சவங்க தான் அவங்க. நீங்க டக்குன்னு கேட்டதும் ஞாபகம் வரல. ஏன் கேக்குறீங்க? அவங்க வேலை கேட்டு வந்தாங்க. சரி, அதான் உங்ககிட்ட விசாரிக்கலான்னு. வேலையா? அம்மா வேலை கேட்டு போயிருக்காங்களா? அப்படியா? சரி, போன ஸ்பீக்கர்ல போடு. போடு போடு. ஹலோ ஹலோ சிவகாமி, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, அதனாலதான். சொல்லுங்க. ஓ, சரி சரி, சொல்லுங்க பத்மா. அது அவங்க உங்க பேரை சொல்றாங்க. அவங்க உங்க வீட்ல வேலை பார்த்தாங்களா? வீட்லயா? அது அவங்க ஃப்ரெண்டு வீட்ல வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்லு. ரொம்ப க்ளோஸ்னு சொல்லு. நீங்க என்ன கேட்டீங்க? அது அவங்க உங்க வீட்ல வேலை பார்த்தாங்களான்னு கேட்டேன். ஏன்னா நான் அவங்கள உங்க வீட்ல பார்த்தது இல்லையே, அதுக்கு தான் விசாரிக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீட்ல வேலை பார்த்தாங்க. ஓஹோ. அங்க வச்சுதான் எனக்கு பழக்கம். ரொம்ப நல்ல வேலை பார்ப்பாங்க. ஓஹோ, ஓ, ஓகே. சரி, அப்படின்னா உங்களுக்கு பழக்கம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் போனை குடுக்குறீங்களா? நான் வேணா பேசுறேன். அப்படியா? கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம். சிவகாமி கொடுங்க, பேசணுமா? பேசு. ஹலோ, சொல்லுங்க மேடம். தாத்தா, நீங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால ஏதோ அங்கிள் கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்கல்ல? ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் தாத்தா அங்கிள் பேரே சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா, அங்கிள் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லனா அங்கிளை பத்தி ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. ஓ தாத்தா, தாத்தா எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. விஸ்வா, என்னாச்சு விஸ்வா? என்னாச்சுடா? சந்திர. தாத்தா, பேசிட்டீங்களா? அண்ணி, ஆமா அண்ணி. ஆனா தாத்தா சந்திரசேகர்னு அங்கிள் பேரை சொல்றாரு. ஆனா ஏன்னு தான் புரியல. தாத்தா, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் முழுசா சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க விஸ்வா. தாத்தா ஏதோ சொல்ல வராரு, ஆனா அந்த வார்த்தைய கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ணி, தாத்தா டயர்ட் ஆயிட்டாருன்னா அப்புறம் எதுவுமே சொல்லாம போயிடுவாரு. ஆமாண்டா. நாம அதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனே போய் ஸ்டோர் ரூம்ல அந்த ஒயிட் போர்டு மார்க்கர் எடுத்துட்டு வாங்க. சரிடா. தாத்தா, தாத்தா, தாத்தா என்ன பாருங்க தாத்தா. தாத்தா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க தாத்தா. இப்ப அண்ணி போர்டு எடுத்துட்டு வந்ததும் நான் சந்திரசேகர் அங்கிளை பத்தி சில விஷயங்களை எழுதி காட்டுறேன். நீங்க ஒருவேளை சொல்ல வந்த விஷயம் அதுதானா, நான் எழுதி முடிச்சதும் நீங்க கண்ணை பிளிங்க் பண்ணுங்க போதும். நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா தாத்தா? சூப்பர் தாத்தா. அண்ணி,
நீங்க போய் அந்த போர்டு எடுத்துட்டு வாங்க. இது ஒரு நிமிஷம். ஹலோ சிவகாமி மேடம், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆ நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. பேசு. திலகா, நான் மங்கா பேசுறேன். நீ எதுவும் பேசாம சிவகாமிட்ட பேசுற மாதிரியே பத்மா கிட்ட காட்டிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுக்கோ. என்ன சிவகாமி மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? என்னம்மா? கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். இது பாரு, நீ அங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணுன்னு நான் சொன்னேன்ல. இப்படி அது எடுத்து அங்க போய் நிப்ப? போன் பண்ண மேடம். இங்க இழவெடுத்த மழை வந்ததுனால டவர் கிடைக்கல. சரி, அதை விடு. உன்னை அங்க அனுப்புனது எதுக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஆ இருக்கு மேடம். இத பாரு, அங்க நடக்கிறத ஒண்ணு விடாம எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இங்க தொடர்புல இருக்கிறது அங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அங்க கௌசல்யான்னு பத்மாவோட மூத்த மருமக இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, புரியுதா? சரிங்க மேடம். லீவ் எடுக்காம நல்லபடியா வேலை பார்க்கறேன். ஆ புரியுது மேடம். ஆ சரி சரிங்க மேடம். ஆ சரி, பத்மா மேடம்கிட்ட கொடுக்குறேன். இந்தாங்க மேடம். சரி சிவகாமி. இந்தா குடு. பேசு பேசு. அது யாருன்னு தெரியலையா? வேலைக்கு சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே உங்களுக்கு பரிச்சயமான ஆளுன்னு. இருக்கட்டும், நம்ம வீட்லயே வேலை செய்யட்டும். எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால நான் சொல்லல. உண்மையாவே அவங்க ரொம்ப நல்ல வேலை பாப்பாங்க. ஓ, சரியான நேரத்துல அவங்க வந்திருக்காங்களேன்னு எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரி, போனை வச்சிடுறேன். ஆ சரி சரிங்க. திலகா, இப்பையில இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடு. சம்பளம் வந்து நீ எப்படி வேலை பாக்குறியோ அதை பார்த்துட்டு நானே போட்டு கொடுக்கறேன். சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. சரி, ஆ ஓகே. ஏய் கௌசல்யா, அத்தை, எங்க என்ன இப்படி பரபரன்னு எங்க ஓடிட்டு இருக்க? கையில என்ன போர்டு? எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அத்தை, தாத்தா ஏதோ சொல்ல வராரு. ஆனா அவரால வார்த்தையை முழுசா சொல்ல முடியாம திணறாரு. அப்பாவா? அதான் எழுதி கேட்கலான்னு விஸ்வா போர்டு எடுத்துட்டு வர சொன்னான். அத்தை, சீக்கிரம் வாங்க. அப்பா பேசுறாரா? என்ன எல்லாரும் இப்படி பரபரப்பா இருக்காங்க? அப்படி யார் தான் இருக்கா அந்த ரூம்ல? சிவகாமி, பத்திரிக்கை எரிஞ்சிருச்சு, அபசகுணமா இருக்குன்னு பயந்துகிட்டே இருந்தல்ல, பாத்தியா? நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. மா, இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இந்த திலகா யாரு? பத்மா வீட்டுக்கு அவ எதுக்கு போனா? அந்த திலகா என் கூட ஜெயில ஒன்னா இருந்தவ. நான் சொன்னா கொலை கூட பண்ணுவா. அந்த வீட்ல இந்த கல்யாணத்துக்கு எதிரா யாரு இருக்கான்னு தெரியணும்ல. அதான் வேலைக்காரி ரூபத்துல அந்த திலகாவை நாங்க அனுப்பியிருக்கேன். இனி நமக்கு எதிரா யாராவது அங்க சதி பண்ணாங்கன்னா அது நமக்கு உடனே தெரிஞ்சிடும். சரியா? மா, சான்ஸே இல்ல. சூப்பரான ஐடியா. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லி இருந்திருக்கலாம். சொல்லக்கூடாதெல்லாம் இல்லடி, உன்கிட்ட சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். அதோட அந்த திலகா வேற எனக்கு போன் பண்ணிருக்கா. என் போனுக்கு டவர் கிடைக்காம வேற இருந்திருக்கு. ஆனா நான் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுன்னு அவ அங்க கிளம்பி போயிட்டா பாரு. நல்ல வேளை பத்மா போன் பண்ணும்போது நான் உன் கூட இருந்தேன். இல்லனா பெரிய பிரச்சனையாயி மொத்த பிளானும் சொதப்பி இருக்கும். அப்புறம் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா சொல்ல வரப்பெல்லாம் மறந்து போயிடுறேன். என்னம்மா? அந்த கஸ்தூரி இருக்கால, அவ
பத்மாவோட அப்பா ராமச்சந்திரன் வீட்ல தான் யாருக்கும் தெரியாம வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. ஆனா அத அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சு அவளை தூக்க போனப்போ அவ எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாமா. அந்த கிழவன் ராமச்சந்திரன் இவருக்கு போன் பண்ணி கஸ்தூரி பத்தின உண்மைய சொல்ல பாத்திருக்கான். இவ்ளோ நடந்திருக்கா? சொல்றேன். அந்த கிழவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லி திலகாட்ட சொல்றேன். கல்யாணம் முடியறதுக்குள்ள அவன் வாயை திறந்தான்னா அப்புறம் அது நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ஆமாமா, நானே ஒரு தடவை அந்த ஆள போட்டு தள்ளலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவன் அப்ப எஸ்கேப் ஆயிட்டான். இந்த பிரச்சனையெல்லாம் என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். அண்ணி அந்த போர்டை கொடுங்க. அப்பா அப்பா அப்ப நீங்க பேசுனீங்களாப்பா? ஆமாமா, தாத்தா அங்கிள் பேரே சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னு போய் பார்த்தாகணுமே. அவரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அங்கிளை மீட் பண்ணி பேசணும்னு சொன்னாருமா. அப்பா என்ன சொல்லணும்ப்பா, சொல்லுங்க. தாத்தா, நான் இப்ப இதுல எழுதுறேன். நீங்க நினைச்சது அதானா? நான் பார்க்கும்போது கண்ணை சிமிட்டுங்க, அது மட்டும் போதும். ஓகே விஸ்வா, என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அம்மா, நான் ஒன்னு ட்ரை பண்றேம்மா. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தாத்தா என்ன சொல்ல வராருன்னு நமக்கு தெரியும். ஓகே தாத்தா, இங்கே பாருங்க தாத்தா. தாத்தா இருங்க இருங்க இருங்க. தாத்தா, உங்களுக்கு இவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா தாத்தா? அப்பா என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லணுமா தாத்தா? விஸ்வா, ஆமா, எதுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்பா சந்திரசேகர் சாருக்கு சொல்லணும்னு சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கெல்லாம் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அங்கிளை பத்தி தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்? அதுதான் என்னன்னு என்ன சொல்ல வராரு தெரியலையே.
இங்க பாரு சிவகாமி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ எந்த பிரச்சனையும் தலையில எடுத்துக்காத. எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். மங்கா அக்கா இங்க நடக்கிறதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. இவங்க நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே இத ஃபோன் பண்ணி அக்காட்ட சொல்லுவோம். இதுல வேற அப்பப்ப டவரே கிடைக்காது. திலகா இப்பதானே போன் பண்ணா. எடுத்து பேசு. அதுக்குள்ள என்ன திலகா, இப்பதானே பேசுன, அதுக்குள்ள எதுக்கு திரும்ப கால் பண்ற? பத்மாவுக்கு சந்தேகம் வந்துட போகுது. அக்கா, நான் வந்ததும் வராதம்மா, இந்த வீட்ல ஒரு விஷயம் நடக்குது. அத சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். என்ன சொல்ற திலகா? அக்கா, சொல்லு. இந்த வீட்ல பேச முடியாத ஒரு கிழமை இருக்கான். சொன்னல, அவன் திடீர்னு பேசுறான்னு எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. பேசுறானா? அவனும் இப்போ பாதி பாதி வார்த்தையா சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, அப்போ இந்த வீட்ல ஒரு பையன் இருக்கான். அவன் போர்டுல ஏதோ எழுதி சரியா எழுதிருக்கனான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். போச்சு. அந்த கிழமை ஏதோ பேர் சொன்னான்னு அந்த பையன் சொன்னா. போச்சு. அந்த பேரு சொல்லு, என்ன பேரு? ம், ஆ, சந்திரசேகர். போச்சு போச்சு. மா, இப்பதானே பேசிட்டு இருந்தோம். நம்ம பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஐயோ, அவன் ஏதோ பேரை வேற சொல்லிருக்கான். வேற என்னன்னு சொன்னான்னு தெரியலையே. ஐயோ, மாட்டிக்கிட்டேனா? அக்கா 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 அக்கா, ஆ சொல்லு. பயப்படாதீங்க. ஆ அந்த கிழமை பேரை தவிர வேற எதையும் சொல்லல. ஆனா அந்த பையன் ஏதோ எழுதி காட்டி கேக்குறான். அதுல ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? ஆ, ஆ. என்னம்மா இப்படி சொல்றா? அந்த கிழவனுக்கு கஸ்தூரியும் அவ பொண்ணும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அத மட்டும் அந்த கிழவ சொல்லிட்டான், அவ்வளவுதான். இந்த கல்யாணமே நடக்காம போயிடும். போச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் ரெண்டாம் பட்சம் ஆயிடுவேன். இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போக போகுது. இரு இரு இரு, நீ பயப்படுற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நாம உடனே அங்க போய் ஏதாவது பண்ணி இந்த ஆட்டத்தை கலைச்சிடலாம். ஆ, என்ன திலகா? இங்க பாரு, நாங்க இப்ப அங்க கிளம்பி வரோம். நாங்க அங்க வர வரைக்கும் அந்த கிழமை எதுவும் பேசிடக்கூடாது. அதுக்கு நீ ஏதாவது இடைஞ்சல் பண்ணு. ஆ ஆ, சரிக்கா. ஆ சரி, வா, நிக்க நேரம் இல்ல, வா போலாம், வா. விஷ்வா, அப்பா சந்திரசேகர் சாரை பத்தி தான் சொல்ல வராருன்னு தெரியுது. ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்னு தான் தெரியலப்பா. எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? விஸ்வா, நம்ம சந்திரசேகர் சார் பத்தின விஷயம் எதையாவது ரேண்டமா எழுதிடு. தாத்தா எதுக்கு ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் அதுல இருந்து நம்ம எழுதிக்கலாம். நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். தாத்தா, நான் எழுதுறது நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு எப்போ க்ளோஸா வருதோ அப்போ நீங்க கண்ணை சிமிட்டி எனக்கு சிக்னல் கொடுங்க. என்ன சொல்ல போறான் இந்த ஆளு? எல்லாரும் இப்படி பாக்குறாங்க.
தாத்தா அங்கிளுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கா? அதை பத்தி சொல்ல வரீங்களா? எனிதிங்? தாத்தா அவருக்கு இந்த பிசினஸ்ல ஏதாவது எனிமீஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வரீங்களா? அப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா. என்ன விஸ்வா, எல்லாத்துக்கும் அப்பா அமைதியாவே இருக்காரு. அப்பா என்னப்பா உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. தாத்தா சந்திரசேகர் அங்கிளோட ஏதாவது ஃபேமிலி மேட்டர்ஸ் அந்த மாதிரி?